வணக்கம் மக்களே. நாம் இன்றும் கூட இலங்கையில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் தொடர்பான விடயங்களை இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக எமது சேனலுக்கு இன்றைக்கு தான் முதன்முறையாக வருகின்றீர்கள் என்றால் எமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதாவது இலங்கையர்களை இலக்கு வைத்து நடக்கப்படுகின்ற ஒரு ஆட்கடத்தல் சம்பவம், அதற்காக வெளியிடப்பட்ட ஒரு எச்சரிக்கை தகவல், அந்த விடயத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதாவது இலங்கையர்களை இலக்கு வைத்து ஆட்கடத்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய ஆட்கடத்தல் தடுப்பு பணிக்குழு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறது. அந்த எச்சரிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், இந்த வலையமைப்புகள் 50,000க்கு மேற்பட்ட நபர்களை தங்களுடைய அந்த ஆட்கடத்தல் நடவடிக்கைக்குள் அந்த வலைக்குள் சிக்க வைப்பதற்காக அதை நோக்காக கொண்டு சில இலக்குகளை வைத்து நடத்துகிறதாக சொல்லப்படுது. அதை சில புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றது. அந்த ஆட்கடத்தல் நடவடிக்கைகள்ல இலங்கையர்களை தான் முதன்மையாக வச்சு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. எவ்வாறான உத்திகளை கையாண்டு அந்த ஆட்கடத்தல் முறையை அவர்கள் மேற்கொள்ள போகின்றார்கள் என்றால் அதை கேட்டால் உங்களுக்கு ஒரு அதிரக்கூடிய சம்பவமாக இருக்கு. அதாவது மோசடி வேலை வாய்ப்புகள் மற்றும் தவறான விளம்பர தகவல்கள். அதாவது உங்களுக்கு எது அதிகமாக, அதாவது மோசடி வேலை வாய்ப்புகள் மற்றும் தவறான விளம்பர தகவல்களை வைத்து உங்களை அந்த மோசடி வலைக்குள் சிக்க வைக்க அவர்கள் துணிந்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் கூட சிக்கலாம். ஏனென்றால் வேலை வாய்ப்பு அல்லாமல் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றார்கள் இலங்கையிலே. அவர்களை இலக்காக வைத்துக்கொண்டு இவ்வாறான ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அப்ப மோசடி வேலை வாய்ப்புகள் மற்றும் தவறான விளம்பர தகவல்களை பார்த்தால் அவற்றை நீங்கள் தட்டி விட்டு செல்லுங்கள். அதாவது சமூக வலைத்தளங்களிலேயே அதிகமாக இவ்வாறான மோசடி விளம்பரங்கள் நகர்ந்து வருகிறது. சரியா மக்களே? அப்ப இந்த விடயங்களில் நீங்கள் சரியாக மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். அப்ப இந்த மோசடி செயற்பாடுல ஈடுபடுறதுக்காக புதிதாக 5 மோசடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மோசடி மையங்களால இலங்கையர்கள் பலர் அண்மையில கடத்தப்பட்டதாகவும் தேசிய ஆட்கடத்தல் தடுப்பு பணிக்குழு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கின்ற இணைய குற்ற முகாம்களுக்கு 11 இலங்கையர்கள் அனுப்பப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் போது இந்த விடயத்தை அறிந்தவுடனேயே நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த சமூக வலைத்தளங்களில் வருகின்ற அந்த தேவையற்ற விளம்பர தகவல்கள், வேலைவாய்ப்பு தகவல்களை எல்லாம் நீங்க தட்டி விட்டு செல்ல வேண்டும். அவற்றையெல்லாம் பார்த்தவுடனேயே புரியக்கூடியதாக இருக்கும், இது மோசடியானதா அல்லது உண்மையானதா என்று. சில நேரங்களில் அது மோசடியானதா உண்மையானதா என்று பிரித்தறிய கூட முடியாத அளவுக்கு அவர்கள் உண்மைத்தன்மையை போல சித்தரித்திருப்பார்கள். அவற்றையெல்லாம் உற்று நோக்கி கவனித்து செயற்பட வேண்டியது உங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. கடந்த சில வாரங்கள்ல குறித்த 11 இலங்கையர்களும், அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கின்ற அந்த இணைய குற்ற முகாம்களுக்கு சென்று அந்த 11 இலங்கையர்களும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அப்ப மக்களே, நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த மோசடி செயல்களில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் நீங்கள் திறம்பட யோசித்து செயற்பட வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விடயங்களை இனி வரும் காணொளிகளில். இனி தொடர்ந்தும் பார்க்கலாம். இன்னொரு அடுத்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு பாரிய கோர விபத்து இன்று இடம்பெற்றிருக்கிறது. அதிலே ஒரு உயிரும் பலியாகி இருக்கிறது. அந்த விடயத்தை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாணத்துல இன்று தென்மராட்சி கொடிகாமம் பகுதியில விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அந்த விபத்து சம்பவமானது இன்று காலை வேளையில 8 மணி அளவுல ஏனையின் வீதி எழுதுமட்டுவான் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து சம்பவத்துல சிக்கிய ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். அதாவது இந்த விபத்து சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் பார்த்தோமானால், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. ஏனையின் வீதியில் ஏற முற்பட்ட உந்துருளி அந்த விபத்திலே சிக்கி இருக்கிறது. அதாவது ஏனையின் வீதியில அந்த உந்துருளி ஏற முற்பட்ட வேளையில, அந்த மோட்டார் சைக்கிள் ஏற முற்பட்ட வேளையில அதே நேரத்தில் எதிராக வந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அந்த பேருந்தானது அதனுடன் மோதுண்ட போது இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. அதாவது இந்த பேருந்து எங்கிருந்து வந்தது, அந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இந்த பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது எழுதுமட்டுவாழ் பகுதியிலிருந்து ஏனையின் வீதிக்கு இந்த மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஏற முற்பட்ட போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்து சம்பவத்துல
படுகாயம் அடைந்து உயிரிழந்த நபர் யாருண்டா எழுதுமட்டுவாள் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 55 வயதான பெண் ஒருவர் தான் இதுல படுகாயம் அடைந்திருக்கிறார். அவர் முதல்ல படுகாயம் அடைந்த நிலையில சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து சிகிச்சைக்காக, அதாவது மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் மாற்றப்பட்ட சந்தர்ப்பத்திலும் கூட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வாறு நாட்டில் கடந்த சில மாதங்களாக இந்த வருடத்திலேயே அதிகளவான விபத்து சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அடுத்த சம்பவத்தை பற்றி நாங்கள் இனி பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதாவது வடமராட்சி தொண்டைமனாறு பகுதியிலே ஒரு உயிரிழந்த பெண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பான ஒரு சில தகவல்களை நாங்கள் இனி தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு ஒரு பிரசித்தி பெற்ற இடம், அதாவது செல்வச்சநிதி ஆலயம் இருக்கின்ற அந்த பிரசித்தி பெற்ற இடத்திலே அந்த கடல் நீர் ஏரி, யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு கடல் நீர் ஏரியிலிருந்து இன்று மாலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பலர் சென்றும் அந்த சடலத்தை பார்த்திருக்கிறார்கள். அதாவது இந்த சடலம் எவ்வாறு முதலாக அவதானிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த பகுதியில மீன்பிடி நடவடிக்கைகள் நடப்பது வழக்கம். அவ்வாறு மீன்பிடி நடவடிக்கைக்காக வந்த மீனவர்கள் இந்த சடலத்தை பார்த்திருக்கிறார்கள். அந்த சடலம் நீரின் மீது மிதந்தவாறு இருந்திருக்கிறது. அதை பார்த்த உடனே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்ற அந்த மீனவர்கள் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தங்களுடைய தகவலை வழங்கியிருக்கிறார்கள். அதை அடுத்து சம்பவ இடத்திற்கு அச்சுவேலி போலீசார் தங்களுடைய விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அந்த இடத்திற்கு விரைவாக வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு உயிரிழந்த பெண் தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. மேலதிக தகவல்கள் வெளியாகினால் உங்களுக்கு நாளைய காணொளியில் உங்களுக்கு வெளியிடக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு இது கொலை சம்பவமா தற்கொலை சம்பவமா என்ற விடயம் கூட தெரியவில்லை. இவ்வாறான சம்பவங்கள் இன்று நாட்டில் அதிகரித்து வண்ணமே இருக்கின்றது. இது போன்ற தகவல்களை நீங்க தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.